கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய சிறு தியானம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. எப்பொழுது என்றால், ஆண்டவரை கைது செய்யும் போது அந்த கெத்செமனே தோட்டத்துல கைது சொல்றது முன்னதாகவே சீஷர்களை என்ன பண்ணுவாரு, மலை கொண்டு போய் ஜெபம் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, நித்திரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் ஆண்டவர் என்ன சொல்வாரு, நீங்க ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அது யாருக்காக சொல்றாரு? ஒரு மணி நேரமாவது. அதே போல நம்மளை கூட என்ன சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம். யாருக்காக? தனக்காகவா? அல்ல, அது நமக்காக தான் அது சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ இதுல சொல்லப்பட்ட வார்த்தை சீஷர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஏனென்றால் அந்த நேரத்துல ரோமர் சேவர்களால் ஆண்டவர் கைது செய்யும் போது அவர்களை என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பதற்றம் பயம் என்ன பண்ணாங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போனாங்க. அந்த ஓடி போக கூடாது, அந்த சோதனையை ஜெயிக்கத்தக்கதான் என்ன சொன்னாரு, அந்த பதட்டம், அந்த பயம் உங்களிலிருந்து காணப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்றது, ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லிதான் இந்த வார்த்தையை சீஷர்களை நோக்கி சொல்லப்படுகிறது. அப்போ ஜெபம் என்றால் என்ன? நமக்கு வருகிற சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதா என்ன பண்ண சொல்றார் ஆண்டவர், நம்மளை ஜெபிக்க சொல்றார். சோ ஜெபம் நமக்கு செய்வதால் நமக்குள்ள என்னென்ன காரியங்கள், மாற்றங்கள் வருதா? நம்பிக்கை, தைரியம், விசுவாசம், உற்சாகம், பலன், தேவ பலன் நமக்குள்ள ஆளப்படுகிறது. அப்போ நம்ம ஜெபம் செய்யும் போது யாரோட கூட? ஆண்டவரோட கூட. அவருக்குள்ள நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள 2 பேருக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் எப்படி இருக்கோ, நமக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த கம்யூனிகேஷன், நெருக்கம், அந்த அன்பு, அதை தான் குறிக்கிறது ஜெபம். அப்போ ஜெபம் என்றது நம்ம இழந்து போனதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகும். நம்ம பலவீனமான நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஆனா அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது கட்டாயமாக தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு நிச்சயமாகவே பலத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம ஜெபிக்கிறது மூலியமாக வரும் காரியங்கள், நம்ம எவ்வளவு தீர்க்கதரிசி வரங்கள் பற்றி நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம அப்போ வரும் காரியங்களை குறித்து, தேசத்துல வரும் காரியங்களை குறித்து நாம் அறிந்திருக்க முடியும். எதன் மூலியமா? நாம் ஜெபத்தின் மூலியமா. அதே போல தேவனுடைய சத்தத்தை ஜெபம் செய்வதனால நம்ம என்ன பண்றோம், கேட்கிறோம். அதே போல அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஜெபம் நமக்கு தேவை உள்ளதா இருக்கிறது. அதே போல தேவனுடைய இருதய துடிப்பு, அவர் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார், யாருக்காக ஜெபிக்க சொல்றார், எதை குறித்து, தேசத்திற்காகவா, எந்த காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்றார் சொல்லி அவருடைய துடிப்பும் இருதய துடிப்பையும் நம்ம என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ள முடியும். எங்கேயோ நடக்கிற, வீட்டில் நடக்கிற சம்பவத்தை குறித்து நம்ம அழுறோம்ல, ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா. ஆனா இதே தூரமான தேசத்திலேயோ இல்ல யாருக்காவது கஷ்டம் வரும்போது நம்ம கண்ணில் ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணீர் வருது பார்த்தீங்களா? அது தேவன் நமக்குள்ள இருப்பதால், தேவன் கஷ்டப்படும் போதெல்லாம் என்ன ஆகும், நமக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் நமக்குள்ள வரும். அப்ப என்ன பண்ணணும், ஜெபம் ஆண்டவருடைய இருதய துடிப்பை நம்ம அறிய முடியும். அதே போல அவருடைய சித்தம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, இப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ண அறிந்து கொள்ள. ஆண்டவரே, இந்த காரியம் உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு செய்யுங்க. அப்ப எதன் மூலமா அவருடைய சித்தத்தை அறிய முடியும்? ஜெபத்தின் மூலியமாக தான் நம்ம அறிய முடியும். அதே போல சத்துருவை ஜெயிக்க எது நமக்கு இன்றியமையானது? ஜெபம் நமக்கு தேவை உள்ளதா இருக்கிறது. அதே போல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரகத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நம்ம ஜெபம் போன பார்வைக்காகவும் மற்றவங்க கேட்கறதுக்காகவும் ரொம்ப சத்தமா ஜெபிக்கிறது முடியாது. அதே போல நீண்ட ஜெபம் அப்படிலாம் இல்லாம யாரும் பார்க்காதபடி, எப்படி ஒரு தானியல் கூட பாருங்க, அந்த திரிவு ராஜா கிட்ட நான் அந்த இது ஜெபிக்க கூடாது, அவர் அந்த ராஜா ஒண்டிதான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் வரும்போது கூட அவர் என்ன பண்ணாரா,
ஜன்னலை திறந்து ஜெபிச்சார். ஆனா அவர் என்ன பண்ணார், அந்த ஜெபத்தின் நேரத்தை 3 வேளை அந்த ஜெபிக்கிற அந்த நேரத்தை என்ன பண்ணலாம், எந்த சோதனை பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணாரா, அந்த ஜெபத்தை விட்டு விடல. அதே போல நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்ம வீட்டுக்குள்ள, அறை வீட்டுக்குள்ள என்ன பண்றோம், கதவை பூட்டி யாருக்கு தெரியாது. யாருக்கு தெரியுமா, நமக்கும் ஆண்டவருக்கு மாத்திரதான் உள்ள கம்யூனிகேஷன். நம்ம அவரோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, நீ எவ்வளவு ஒளிஞ்சுக்கிட்டு செய்யற காரியங்கள், இப்ப எப்படி ஒரு பாவங்கள் செஞ்சாலும் இருளிலே செய்யப்படுகிற பாவங்கள் வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பேன்ற, அதே போல நம்ம ஜெபிக்கிற ஜெபம், அறை வீட்டுக்குள் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படி அவர் நமக்கு பதில் கொடுப்பாரா, நம்ம எல்லாரும் பார்க்கும்படியாய், நாம் எல்லாரும் நம்மளை குறித்து ஆச்சரியமாய் படத்தக்கதாய் உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார் என்று சொல்லுவார். அப்ப நம்ம இடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், நம்ம வீட்டில் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுவாரா, நிச்சயமாக பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த அதிகாரத்தின் மூலமாய் சொல்லப்படுகிறது. அதே போல இதே ஜெபிக்காதவர்களை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே முறுமுறுப்பாங்க. ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த ஒரு கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவங்கள் சொல்லி என்ன பண்ணுவாங்களா, எப்படி ஒரு நிலத்துல அந்த 4 நிலத்தை குறித்து படிச்சிருக்கோம் இல்லையா, கற்பாறை, வழி அருகே, முச்செடியில் விதைக்கப்பட்ட விதைகள், அப்படியாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவர் கூட இருந்து பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவர் விட்டு விலகி பின்மாற்றத்தில். ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லாததுனால, ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் அந்த கம்யூனிகேஷன், அவருக்குள்ள இருக்கிற அந்த உரையாடல் இல்லாததுனால தான் அவங்களுக்குள்ள என்னது முறுமுறுப்பு. ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் அவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, அதை நினைக்க மாட்டாங்க. ஆனா இதே ஜெபிக்கிறவங்க டெய்லி ஆண்டவர்கிட்ட அவனுடைய பாதத்துல ஜெபிக்கிறவங்க பாத்தீங்கன்னா, எந்த கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா ஓகே, இந்த பாடுகளை அனுபவிக்க நான் ரெடி ஆண்டவரே, இந்த பலவீனம் வருதா உமக்கு சித்தனா எடுத்து போடுங்க, இல்ல இதன் வழியா நான் போகணும்னா எதுனாலும் ஓகே ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வார்த்தை, இந்த தைரியத்தை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படுதுன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த ஜெபம், கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த ஜெபம் தான் இதுல வெளிப்படுகிறது. அதுதான் சொல்லுவாங்க, அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களே நடக்கும் சொல்லு. சோ ஆண்டவர் ஒரு காரியம் நமக்கு சோதனை பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக அதுல ஏதோ ஒரு காரியம் நமக்கு நன்மையான காரியங்களை வச்சிருப்பார். அதுதான் நம்ம அநேக நாள் காத்திருக்கிற, நீண்ட நாள் காத்திருக்கிற அந்த நம்ம காரியங்கள், எவ்வளோ காரியம், அது 1 வருஷம் ஆகலாம், சில மாதங்கள் 3 மாதம் ஆகலாம், சில பேருக்கு சீக்கிரம் பதில் கொடுக்கறதும் இருக்கிறது. ஆனா நம்ம நினைக்கலாம், என்னடா அது நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோமே இன்னமும் நமக்கு நடக்கலையே அப்படின்னு நினைக்கும். கர்த்தர் ஏதோ பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் நினைச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசித்து அவரை என்ன பண்ணணும், நம்பி இருக்கணும். நம்ம எவ்வளோ வசனங்களை பார்க்கிறோம், வசனத்தை நம்ம ஜெபிக்கிறது மாத்திர ஒவ்வொரு வசனத்தையும் எனக்காக அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம உரிமையாக்கணும். உன் வலது பாரசத்திலே நான் நிழலாய் இருக்கிறேன், உனக்கு அரணாய் இருக்கிறேன், உனக்கு கோட்டையா இருக்கிறேன், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் உனக்கு என்ன, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க வசனத்தை படிக்க படிக்க நமக்குள்ள என்ன வரும், திட நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும், நமக்குள்ள என்ன வரும், தைரியம் நமக்குள்ள காணப்படும். அதுதான் சொல்லியிருக்கார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வருத்தப்படுகிற யாரெல்லாம், அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறவங்கள பார்த்து சொல்லல, யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரத்தோட, இருதயத்தோட, கண்ணீரோடு, கவலையோட, நெருக்கத்தோட இருக்கிறீர்களோ அவங்க எல்லாம் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் இளைப்பாறுதனா அதிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், விடுதலை தருவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் நான் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கூட ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு செய்ய போகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும், மிகவும் பயங்கரமாய் இருக்கும். நமக்கு செய்கிற காரியங்கள், வெளியரங்கமாய் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் மற்றவர்கள் பார்த்து அதிசயப்படத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக, ஒரு சாட்சி உள்ள நம்ம வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு அருள் செய்வார். சோ நம்ம என்ன பண்ணணும், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருக்கு எப்படி ஒரு தசம பாகம் கொடுக்கிறோம் இல்லையா, எப்படி ஒரு 10ல் 1 பங்கு, அதே போல 24 மணி நேரத்துல 2 மணி நேரம்
40 நிமிஷம் ஆண்டவருக்கு ஒரு தசமபாகம் நம்ம ஜபத்தையும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஸோ நீங்கள் சோதனைக்குட்படாதபடி, அந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளும்படியாக, அந்த சோதனையை ஜெயிக்கத்தக்கதாய் நாம் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டும். ஆவி உற்சாகம் உள்ளது. நம்ம எவ்வளவு மாம்ச ஆண்டவருக்கே தெரியும் மாம்ச பலவீனதான். அப்ப அவருக்கு எல்லாமே, ஏன்னா அவர் மாம்சமாய் வாழ்ந்துதான் இந்த உலகத்திலே என்ன பண்ணாரு, சத்துருவை ஜெயித்தார். எல்லா சோதனையை ஜெயித்து மரணத்தை வென்று 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அதனாலதான் அவருக்கு தெரியும் மாம்சம் பலவீனமாக தான் இருக்கும். ஆனால் ஆவி உற்சாகமா இருக்கணும் தான் அவர் என்ன சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு பூஸ்ட் எதுனா நம்ம ஜெபம் மாத்திரதான். நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரிடத்துல சமூகத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான் நமக்கு சரீரத்துக்கும் சரி நம்முடைய ஆத்துமாக்கும் ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.